வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஆர்ஜிக்கு அகெயின்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 புதிய விதமான மாற்றங்கள் என்னெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜிக்கு அகெயின்ஸ்டான மேட்ச்சில் ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு வெளியெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய லெவலில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்டாக இருக்குது. அதே நேரம் வில் ஜாக்ஸ் டோட்டலி வந்து அவுட் ஆஃப் த டச்சில் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இன்னிங்ஸும் ஆடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிளேயிங் 11ல் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, ரோஹித் அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து வெளியே போவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்துட்டு எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதாவது ரோஹித் வில் ஜாக் சேஞ்சில் சொல்கிறேன். மற்றபடி கீழே பவுலிங்கில் எதையாவது மாற்றலாம். பட் ஆனால் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா இப்போது இந்த மேட்ச் எஸ்ஆர்ஜிக்கான மேட்ச் வந்து நடக்க போகிறது வான்கடையில். ஸோ வான்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் ரெண்டு பேத்துக்குமே நல்ல ரெக்கார்டு இருக்குது. வான்கடையில் தான் வில் ஜாக்ஸ் செஞ்சுரியும் போட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அவருக்கு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரா வில் ஜாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ வான்கடையில் இந்த ஒரு மேட்ச் நம்ம சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இதுலேயும் அவர் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இவரை தூக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளானாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ரோஹித் வில் ஜாக்ஸ் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே மேலே டாப் ஆஃப் த ஆர்டருக்குள்ள ஆள் கிடையாது. பி1 ஜாக்கப்ஸ் தான் இருப்பார் ஓவர்சீஸில் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா கார்வின் பாஷோ பி1 ஜாக்கப்ஸை தான் எடுத்தாகணும். அப்போ ஓப்பனிங் யாரோட போவீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ரோஹித் வில் ஜாக்ஸ் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. டாப் 4ல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ் இவங்க தான் டாப் 4 அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஜிக்கு அகெயின்ஸ்டாக நல்ல ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறத வச்சிருக்கிறாரு திலக். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் ரெண்டு பேருமே வந்து இப்போ நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ நமந்தீர் வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாகவே அவரோட ஃபீல்டிங் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறதுலையும் செம ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணி சூப்பராக வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஆடிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நமந்தீரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை வந்து ஆர்டிஎம் பண்ணும்போது இவர் என்ன மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் நான் எதிர்பார்த்தது அவரோட பவுலிங்கை வந்துட்டு செம ஃபுல் பிளேஜில் வாங்குவாங்கன்னு. பட் அதெல்லாம் நடக்கல. இப்போ பேட்டிங் செம சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அதே ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள மிச்சல் சாண்ட்னர். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணதுக்கு அவரு ஒரு க்ரூஷியலான மொமெண்ட்டை வந்துட்டு உள்ளே கொடுத்தார். ரன் அவுட்டு 2 விக்கெட்டுன்னு. ஸோ க்ரூஷியலாக இருந்தார். ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ கிளாஸாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் தீபக் சகரும் இருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்குது. ஸோ இம்பாக்ட் சப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரண் சர்மா, கார்பின் போஸ், அஸ்வினி குமார், ராபின் மின்ஸ், ராஜ்பாவா இருப்பாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண் சர்மா உள்ளே வந்தார். ஸோ இந்த தடவை இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயத்தில் அஸ்வினி குமார் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வான்கடே அப்படி இல்லைன்னா விக்னேஷ் புத்தூர் கூட உள்ளே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக இருந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபியோட அந்த ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருந்த மும்பை எஸ்ஆர்ஜி கூட வந்து 2 மேட்ச் அடுத்தடுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்கமிங்கில் வந்துட்டு இங்கே இருக்கிற நம்ம மேட்ச் வின் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை உடச்சா தான் அடுத்த மேட்ச்சும் கொஞ்சம் பாசிட்டிவாக போக முடியும். ஸோ பிளேயிங் 11ல் பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக இந்த எஸ்ஆர்ஜிக்கு அகெயின்ஸ்டான மேட்ச்சில் கீ பிளேயராக யார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைய வந்து விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.